சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் 2024 வருஷம் புக்கு. அதில் ஏற்கனவே 2 வீடியோ போட்டேன். இப்போது இன்னொரு வீடியோ இன்னொரு காயின்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. இருந்தானா உங்கள் கலெக்ஷன்லேருந்து எடுத்து வைங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சார். இன்றைக்கி முக்கியமாக நிறைய பேர் உருவா 6 கிராம், அதாவது இந்த உருவா அதாவது 1982லேருந்து 91வது வருஷம் மட்டும் டீட்டெயில் சொல்கிறேன். என்னென்ன மின்ட்டு, என்னென்ன வருஷம், இப்போ இன்றைக்கி ரேட்டு ஏறிக்குதுன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன். சார் காயின்ஸ் இது உருவ காயின் 6 கிராம் இருக்கும். 1982வது வருஷம் அதுலேருந்து ஸ்டார்ட்டு பாருங்கள். 1982வது வருஷம் ஒரே ஒரு இடத்துல மின்ட் அடிச்சிருப்பாங்க. அது பாம்பே மின்ட்டில் 1982 ஒரே ஒரு மின்ட்டு தான். அதில் நிறைய மின்ட் இல்லை. அந்த ஒரு மின்ட் காயின்ஸ் பாருங்கள். அந்த காயின்ஸும் உங்களுக்கு டீட்டெயில் காட்டிட்டேன். இது காப்பர் நிக்கல்ல இருக்கும். 82வது வருஷம் பாம்பே மின்ட்டு. மின்ட்டுன்னா வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்களா ஒரு சின்ன டைமண்ட் ஷேப்பில் இருக்குதுல்ல, அதுதாங்க சார் மின்ட்டு. இதில் அந்த காயின்ஸோட ரேட் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் 18K, அதாவது 18,000 ரூபா. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் 30,000 ரூபா போட்டிருக்குது. யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இதில் நிறைய காயின்ஸ் டூப்ளிகேட் விட்டாங்க. நம்ம இப்போ காயின்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் நிறைய காயின்ஸ் இதே மாதிரி டூப்ளிகேட் ஏன்னா ஒரு 30,000 40,000 போகிற காயின்ஸ் டூப்ளிகேட் காயின்ஸ் ஒரு 5,000 கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்க. டக்குன்னு அதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த காயின்ஸை பற்றி தெரியாமல் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது, என்ன ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படி செக் பண்ணாமல் நான் வாங்கிக்கிறோம் ஒரு 5,000 கொடுத்து. அந்த காயின்ஸ் அப்புறம் எங்கேயும் சேல்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது டூப்ளிகேட் காயின். அதனால் இந்த காயின்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த காயின்ஸை நீங்கள் யார்கிட்டாலும் கலெக்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த காயின்ஸ் எனக்கே கிடைக்கல. இன்னும் கிடைச்சாலும் இப்போ நான் இந்த காயின்ஸ் வேணும்னா, ஒரிஜினல் காயின் வேணும்னா நானே 40,000 ரூபாயிலேருந்து 80,000 கொடுத்து நான் வாங்கணும். அதனால் அந்த அளவுக்கு நான் காசு போட்டு விரும்பலை. உங்களோட டீட்டெயில் இந்த புக்கில் இருக்குது சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதில் நிறைய டூப்ளிகேட் காயின் வந்திருக்குது. என்ன வருஷம், ஏன்னா இது ஒன்று அந்த நம்பரை மாற்றிடுறாங்க, இல்லைன்னா அந்த மின்ட்டை மாற்றிடுறாங்க. அந்த அசோக சின்னத்தை பாருங்கள், ஒன்று செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா இது ரொம்ப ரேரான காயின். அதனால் உங்களுக்கு யார்கிட்ட நான் வாங்கணுமான்னா நிறைய பேர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, கலெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட இந்த காயின்ஸோட ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க. அவங்க ஒரிஜினல்னா உங்களோட அடித்து நீங்கள் பேசி, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேசி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பேசி நீங்கள் வாங்கி உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 2வது 1983ல் 4 மின்ட் அடிச்சிருப்பாங்க. அதாவது சாரி 4 இல்லை 3 மின்ட்டு. அதாவது பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட். இது 3ல் தான் 83வது வருஷம் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பாம்பே, கல்கத்தா மின்ட் மட்டும் நான் பார்த்துருக்குறேன். ஹைதராபாத் மின்ட் காயின்ஸை நான் பார்த்ததில்லை. ஏன்னா இருக்குதுன்னு சொல்லி எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. அந்த காயின்ஸோட ரேட்டு இன்னும் என்னென்னு முடிவு தெரியல. ஏன்னா சிலர் 1 லட்ச ரூபான்றாங்க, சிலர் 3 லட்ச ரூபான்றாங்க. காயின்ஸோட கண்டிஷனு இதுவும் அதே மாதிரி தான். இந்த 83வது வருஷத்தில் மின்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுவும் ஒரிஜினல் காயினாக இருந்தாலும் மின்ட்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் ரேர் காயின்ஸு.
ஒரு 5000 கொடுக்குறன்னா கூட அவங்களுக்கு 5000ன்றது பெருசு. டக்குன்னு காசாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த 5000 கொடுத்து ஏமாந்து போயிடுவீங்க. அதனால உங்கள்கிட்ட இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. அது ஒரிஜினல் காயின் என்னன்னா உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். 83 ஹைதராபாத் மின்ட்டு, அது ஒன்று தான் ரேரு. மீதி 5லேருந்து 40. 84வது வருஷம் 3 இதில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத். இதில் பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட் 5லேருந்து 30. ஹைதராபாத் மின்ட் நல்ல கண்டிஷன் இருந்தனா 400, அதாவது 100 ரூபா, 50லேருந்து 400. ஹைதராபாத் மின்ட் 1984வது வருஷம். ஏன்னா இந்த நிறைய பேர் இந்த காயின்ஸ் வச்சு கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக இந்த டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கிறேன். இது 2024வது வருஷம், போன வருஷம் புக்கு இல்லை, இந்த வருஷம் புக்கு, புது புக்கு. அதோட டீட்டெயில் இந்த வருஷத்தில் என்னென்ன காயின்ஸ் ரேட் இருக்குது இந்த ஒரு ரூபாவில். அதனால தான் உங்களுக்கு வீடியோவை டீட்டெயிலாக காட்டிட்டு இருக்கிறேன். 1985 இதில் 4 இடத்துல மின்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த 4 பாம்பே, கல்கத்தா ஓரளவுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வரும். மீதி எல்லாம் காமன் தான், பார்த்துக்குங்க. 86 இதில் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் 3 மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதில் 1986 ஹைதராபாத் மின்ட் மட்டும் ஒரு 100லேருந்து 1000 ரூபா மட்டும் போட்டிருப்பாங்க. ஸ்கேரு 87 1 ரூபா காயினு. அதில் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 87 பார்த்துக்குங்க. 87ல் 3 காயின். 87 3 காயின். ஸ்கேரில் 1 இருக்குது, பரவாயில்ல. இதில் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட் ஓரளவுக்கு 10லேருந்து 300. அது கொஞ்சம் ஸ்கேரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் இருக்குங்க சார். 88 இந்த காயின்ஸில் 88 ரேரான காயினில் 2வதுல பார்த்துக்குங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. நொய்டாவில் 300லேருந்து 2000 ரூபா ரேர் காயினு. ஹைதராபாத் 10லேருந்து 100, மீதி 15 தாங்க சார். அதாவது 88. 89 பார்த்துக்குங்க. 89ல் ஸ்கேர் 2 இருக்குது. அதாவது ஹைதராபாத், நொய்டா, பாம்பே, கல்கத்தா. ஹைதராபாத் மின்ட் 10லேருந்து 50, நொய்டா 50லேருந்து 100, மீதி 2 காமன். 90 90ல் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு. இதில் 3 காமன் தான், ஒன்றும் அந்தளவுக்கு ரேட் இல்லை. 90க்கு அப்புறம் இன்னொன்று 90 சொல்லிட்டேன். இதில் ஆமாம் சாரி, இதில் 4 மினிட் அடிச்சிருக்கிறாங்க. 90 அது இதில் பிரித்து கொடுத்ததுனால இதில் தனியாக போட்டிருப்பாங்களாட்டுக்குது. 90 அதே 1 ரூபா காயினில் நொய்டா மின்ட்டு. நொய்டா மின்ட்டில் 50லேருந்து 200 ஸ்கேரு. அதனால் அந்த 90ல் நொய்டா மின்ட்டு மட்டும் இருந்தால் எடுத்து வைங்க ஸ்கேரு. 50லேருந்து 100 ரூபா, இது 200 ரூபா கண்டிஷனுக்கு. அதே மாதிரி கடைசி 91 இது பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டில் நொய்டா மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க 4 இடத்துல. இதில் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட் காமன் 5லேருந்து 30. 91 நல்லா பார்த்துக்குங்க. 91 நொய்டா மின்ட் ரேரு. 10,000 ரூபாயிலேருந்து 80,000 மட்டும் போட்டிருக்கிறாங்க. 80K போட்டிருக்கிறாங்க. 80,000 மட்டும். ஆனால் இதுலேயும் டூப்ளிகேட் வரும். காயின் ஒரிஜினல் காயினாக இருக்கும் இந்த 1 ரூபாவில். ஆனால் வருஷத்துக்கு கீழே அந்த டாட்ன்றது கொஞ்சம்
இந்த டாட் வந்து அந்த பாம்பே மின்ட்டோ இதெல்லாம் அழிச்சு விட்டு டாட் மாதிரி செஞ்சு காயினும் ஒரிஜினலாக இருக்கும். டாட்லேயே நம்ம ஏமாத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு காயின்ஸை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. யார்கிட்ட வாங்கினாலும் இந்த 91 நொய்டா மின்ட்டு வந்து ரேரு. 10,000 20,000, 20,000 யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. 80,000 போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கணும். நீங்கள் செக் பண்ணுங்க. 91 நொய்டா மின்ட்டு டாட் பெருசாக இருக்குதா செக் பண்ணுங்க. ரேடிட் எட்ஜ் இருக்கக்கூடாது. அதில் வந்து செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கணும். செக்யூரிட்டி எட்ஜ்னா சுற்றி இருக்கிறது வந்து செக்யூரிட்டி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட இருந்தோன்னா நல்லா ரேட்டை போகும். உங்கள் கலெக்ஷன்லேருந்து எடுத்து வைங்க. அடுத்த வீடியோவில் எதனா வேறு காயின்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.